NCERT எக்ஸாம்பிளரில் எக்ஸசைஸ் 8.3ல கொஷின் நம்பர் 2 tan a by 1 plus secant a minus tan a by 1 minus secant a equal to 2 cosecant a. நம்ம LHS எடுத்துக்கிட்டு RHS ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ இது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, இது செகண்ட் ஐடென்டிட்டி, தட் இஸ் 1 plus tan square a equal to secant square a. ஸோ நான் tan square a மட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த +1 நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோன்னா தட் வில் பிகம் -1. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். tan square a equal to secant square a -1. அப்புறம் நமக்கு இந்த கான்செப்ட் தெரியும், டேக்கிங் LCM யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம ப்ராப்ளமில் பார்க்கலாம். தென் த தேர்ட் ஒன் a plus b into a minus b, இதோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம இந்த ப்ராப்ளமில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துப்போம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? LHS is tan a by 1 plus secant a minus tan a by 1 minus secant a. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நம்மளோட நியூமரேட்டர் பார்ட்டில் tan a காமனாக இருக்குது. ஸோ அதனால் நான் tan aவை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ tan a எடுத்ததுக்கப்புறம் இந்த டேர்மில் நியூமரேட்டரில் 1 இருக்கும், 1 by 1 plus secant a. ஸோ இந்த டேர்மில் we have minus here, minus tan aவை காமனாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் 1 by 1 minus secant a. ஸோ இந்த 1ஓட tan aவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரிசீடிங் ஸ்டெப்பு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் tan aவை வெளியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிராஸ் ப்ராடக்ட், ஸோ டேக்கிங் LCM யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதோட டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆகல, இந்த சமயத்தில் we have to use the cross multiplication. ஸோ 1 minus secant aவை 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது it will become 1 minus secant a. இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது. 1 into 1 plus secant a it will become 1 plus secant a. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை ஆகணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஹோல் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குன்னா 1 plus secant a into 1 minus secant a. So we are applying the cross multiplication here. 1 minus secant a into 1 minus 1 plus secant a into 1, denominator ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் we have tan a into 1 minus secant a. ஸோ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus into 1 that will become -1, minus into plus secant a that will become minus secant a. ஸோ டினாமினேட்டர் பார்ட்டில் நமக்கு இந்த ஃபார்முலா ஸ்டெப்பில் இருக்குது, தட் இஸ் a plus b into a minus b. ஸோ அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே a இருக்கிற இடத்துல 1 இருக்குது, தட் இஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் secant ஸ்கொயர் a. ஸோ இங்கே நம்மளோட +1 அண்ட் -1, ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் secant a மைனஸ் secant a, மொத்தமாக we have -2 secant a, -2 secant a. secant a ரெண்டு secant a இருக்குது, சம் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ ரெண்டுமே மைனஸ்ங்கிறதுனால we have minus, ஹோல் டிவைடட் பை 1 ஸ்கொயர் 1 minus secant ஸ்கொயர் a. ஸோ இப்போது 1 minus secant ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன நடக்கும்? ஸோ we have the last step, that is tan a into -2 secant a -2 secant a whole divided by 1 minus secant square a. ஸோ நான் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் பார்ட்டில் tan a into -2 secant a இருக்குது. டினாமினேட்டரில் நான் மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நெகட்டிவில் இருக்க secant ஸ்கொயர் a will become பாசிட்டிவ், secant ஸ்கொயர் a. பாசிட்டிவில் இருக்கிற 1 it will become நெகட்டிவ். பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் இன்ட்டு secant ஸ்கொயர் a it will become minus secant ஸ்கொயர் a, மைனஸ் இன்ட்டு -1 it will become +1. ஸோ எனக்கு ப்ரெசீடிங் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பே கிடச்சிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் இன்ட்டு இங்கே ப்ளஸ், இட் வில் பிகம் மைனஸ் tan a into
2 secant a நம்மளோட நியூமரேட்டர் பார்ட்டில் இதுதான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 வந்து tan ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1க்கு பதிலாக ஐ எம் ரைட்டிங் tan ஸ்கொயர் ஏ. ஸோ இங்கே ஒரு tan ஏக்கு ஒரு tan ஏவை நான் கேன்சல் பண்ணால் இங்கே பவரில் 1 இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ்க்கு இந்த நெகட்டிவ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்னென்ன இருக்குது, 2 secant a by tan a இருக்குது. ஸோ secant a நம்ம என்னென்னு எழுதலாம்னா தட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் cos a. அதனால நான் 1 by cos a ன்னு எழுதிக்கிறேன். by tan a we can write as sin a by cos a. So this is a cos a. இப்போ இந்த sin a by cos a நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இட் வில் கெட் ரெசிப்ரோக்கல். ஸோ இட் வில் பிகம் cos a by sin a. ஸோ இங்கே நம்ம cos a கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 into 1 that will become 2 by denominatorல we have sin a. So we know that we can write this as 2 into 1 by sin a. நமக்கு தெரியும் 1 by sin a வந்து cosecant a. So 2 cosecant a. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூஃப் பண்ண வேண்டிய RHS 2 cosecant a. So this is our RHS. Thank you.